இங்க கிரெடிட் ஆயிடுச்சா பேடிஎம் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருந்தது. எண்டில் வர்ற கேமியோ யாருன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் தான் யூடியூப் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ இவர் தான் நான். அப்புறம் வாய்ஸ் இது இந்த மிமிக்ரி ஷோலாம் கலக்க போகுது யாரெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த வாய்ஸ் யார் வாய்ஸ்ன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்போ வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சதுதான் நட்டி. ஆமா, படம் பாத்தீங்கல்ல எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் 2 நாள் படம் அட்டர் ஃப்ளாப்னு தான் வெளியே வந்தது. சிஎஸ்கே ஸ்டேடியம்ல உட்காந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆரவாரம், சரியான சவுண்டு. அப்புறம் என்ன, நல்லா தானே இருந்தது. தேட்டரு ஸ்க்ரீன்ல சவுண்டுங்க, ஸ்க்ரீனுக்கு வெளியே யாருமே சவுண்ட். இந்த படம் நல்ல படம் தான். இவங்க ரிவ்யூல சொல்ற மாதிரி குப்பை படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. குப்பை படம்லாம் இல்லைங்க. வெல்கம் பேக். இன்னைக்கு சரி ஓகே, இன்னைக்கு கங்குவா படத்தோட டிஸ்கஷன்ல தான் உட்காந்துருக்கோம். அண்ட் என் கூட வழக்கம் போல தனுஷ் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டிஸ்கஷனுக்கு நீங்கள் கொடுத்த வெல்கம்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நல்லா இருக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் உங்ககிட்ட யாராவது ஷேர் பண்ணாங்களா? நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கங்குவா எனக்கு அங்கங்கே எனக்கு ஒர்க் ஆகிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்ட் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருந்தது. அதை நேற்று நைட்லேருந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு நிறைய இடத்துல ஒர்க்காக இருந்தது. அண்ட் தனுஷ் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் ஒர்க் ஆகலை? எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன் இவ்வளோ ஒரு பே அடைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க? நீங்கள் கங்குவா பார்த்துட்டேன், ஃபஸ்ட் டேவே பார்த்தேன். ஒரு சிஎஸ்கே ஸ்டேடியமில் உட்காந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆரவாரம், சரியான சவுண்டு. அப்புறம் என்ன, நல்லா தானே இருந்தது. தேட்டரு ஸ்க்ரீனில் சவுண்டுங்க, ஸ்க்ரீனுக்கு வெளியே யாருமே சவுண்டு விசிலே அடிக்கலைங்க. ஏன் நீங்கள் சொல்கிறது ஓகே தான். அது வந்து ஒரு ட்ரைபை பற்றின படம். ட்ரைப் வந்து அப்படி தான் கத்துறாங்க. ஐம் ஷுர் ப்ரெசென்ட்ல இருக்கிற சீன் திஷா பட்டானி வந்ததுன்னா அங்கங்கே தான் ஒர்க் ஆச்சு. சும்மா ரொம்ப ஓவர் டூ பண்ணாங்க, அது ஓகே. ஆனால் ஒன்ஸ் போனோன்னே எனக்குலாம் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. சவுண்டு ஓகே அதிகமாக இருந்தது. அப்படி பார்க்குறீங்க, புரியலையே. அதான் சவுண்டு ஓவராக இருந்தது. இல்லை வியக்கிறேன், இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து படத்தில் ஒர்க் பண்ணவங்களை தவிர்த்து ஒரு ஆள் பேசுகிறாருன்னா அது நவீனா தான் இருக்க முடியும். இங்க கிரெடிட் ஆயிடுச்சா பேடிஎம் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, நீங்க விஸ்வாசம் படமும் அப்படிதான் சொன்னாங்க. விஸ்வாசம் படம் பாத்தீங்கல்ல, எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் 2 நாள் படம் அட்டர் ஃப்ளாப்னு தான் வெளியே வந்தது. ரிசல்ட் எல்லாம் எப்படி வந்தது? படம் நல்லாவே இல்லை, ஃப்ளாப். விஸ்வாசத்துல வந்து உங்களுக்கு அங்கங்க காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும், சாங்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்புறம் சென்டிமெண்ட் சீனு, எஸ்பெஷலி விஸ்வாசம் அடிச்சு தூக்குனதுக்கு பிஎன்சியில சென்டிமெண்ட் சீனு. இதுவும் பிஎன்சியில அந்த பையன் பாத்தீங்களா? இல்ல அந்த பையன் அதுதாங்க, அந்த பையனுக்கும் சூர்யாக்கும் இருக்க கனெக்டே எனக்கு கனெக்ட் ஆகலையே. பார்ட் 2ல வருங்க. அது பார்ட் 2ல வந்தோடனே அப்போ பார்த்துட்டு ஓகேன்னு சொல்றோம், நல்லா இருக்குன்னு சொல்றோம் நாங்க. விஸ்வாசம் பார்ட் 2ல வரும்னு அங்கேயே கனெக்ஷன் விட்டுருந்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் நல்ல வேலை விஸ்வாசம்னு அங்க போயிட்டீங்க, நடுவுல ஒரு படத்தை மறந்துட்டீங்க. அது வரையும் எங்களுக்கு சந்தோஷம். ஆக்சுவலி அது வந்து கோவிட் ரீசன்ங்க. கோவிட் ராமோஜி ஃபிலிம் சிட்டில ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க ரிசோர்ஸ் வச்சு அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. கரெக்ட் தான். விஸ்வாசமும் பாத்தீங்கன்னா 98 days ராமோஜி ஃபிலிம் சிட்டி தான், மீதி 12 நாள் தான் பூனேல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு சிவாவை பிடிக்காதுன்னு யாரு சொல்லவே முடியாது. எனக்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சிவாவோட ஃபேனுங்க. இருந்தாலும் ஆனாலும் ஏன் கங்குவா எனக்கு உள்ள போனோடனே அந்த பழைய சூர்யாலாம் இன்ட்ரோடியூஸ் ஆனோடனே செம்மையா இருந்ததுங்க. அது சூர்யா மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருந்தது. எண்டில் வர்ற கேமியோ யாருன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் தான் யூடியூப் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ இவர் தான் நான். அப்புறம் வாய்ஸ் இது இந்த மிமிக்ரி ஷோலாம் கலக்க போகுது யாரெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த வாய்ஸ் யார் வாய்ஸ்ன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்போ வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சதுதான் நட்டி.
ஆமா. வாய்ஸ் வச்சு தான் ஏங்க ஏங்க நீங்களும் கண்டுபிடிச்சீங்க. இல்லங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சது. என்னன்னு நட்டி இருந்தாரு, கருணாஸ் இருந்தாரு, வாட்சன் சக்கரவர்த்தி கூட எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு. வாட்சன் அளவு தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு யாருமே தெரியலையேங்க. நட்டியே எனக்கு வாய்ஸ் ஓவர்ல தாங்க கண்டுபிடிச்சேன் நட்டின்னு. ஆக்சுவலி அவங்க ஒரு ஒரு இந்த ஊர்ல போய் இவங்கள கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே ஃப்ரம் த பிகினிங் எனக்கு ஓகே நல்லா தான் போச்சு. சவுண்டு ஆப்வியஸா சவுண்டு கூட இருந்தது. நேத்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. நேத்து சாயங்காலம் ஒரு நேத்து நைட்டு தான் என் ஃப்ரெண்டு பார்த்தாரு, ஹெட்ஃபோன் போட்டு பார்த்தாரு. நன்றி சொன்னாருங்க, எனக்கு தேங்க்ஸ்ங்க, உங்களுக்காக ஹெட்ஃபோன் எடுத்துட்டு போனேன், ரொம்ப நன்றி அப்படின்னாரு. எத்தனை மணிக்கு போய் பார்த்தாரு? நைட்டு 10:30 சொன்னேன். இன்னைக்கு காலையில பாருங்க, நைட் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. சன் நியூஸ்ல நியூஸ் போட்டிருக்காங்க, 2 புள்ளிகள் நேத்து குறைக்க சொல்லியிருக்காங்க. ஏங்க இது வீட்லயா ஓடிடிலயாங்க பாக்குறீங்க? 2 புள்ளி சவுண்ட் கம்மியா வச்சு பாருங்க. ஏங்க உண்மைங்க, அதுதான் மாஸ்டர் பண்ணப்பயே இந்த இது தவறுலாம் இது ரெக்டிஃபை பண்ணியிருக்கணும்ன்ற. ஒரு பேன் இந்தியன் படம்னு 40 கோடி 50 கோடிக்கு ப்ரொமோஷன் பண்றீங்க, அப்புறம் ஏன் சவுண்ட் கூட இருக்குன்றது கூடவா தெரியாது? ஃபிளாஸ் அப்பப்ப இருக்கதான் செய்யும். எங்க ஃபிளாஸ் அவங்க சவுண்ட் கூட இல்லன்றாங்க. அது வந்து ட்ரைபோட சவுண்ட் நேச்சராவே அப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. சோ அதனால உங்களுக்கு நேச்சராவே ட்ரைப்னா கத்திட்டே தான் இருப்பாங்களா? சைலண்டா அவங்க பேச மாட்டாங்களா? இல்லங்க, ஃபுல்லா வார் சீக்வன்ஸ் வருது, அப்புறம் கத்தாம என்ன பண்ணுவாங்க? சும்மா இருந்தா என்னடா பேசவே மாட்டாங்கன்றீங்க. பேசுனா படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு படம் பார்த்துட்டு இருக்கப்போ சொன்னாரு, எந்த சீனுக்குலாம் தலைவா கிளாப்ஸ் வந்தது அப்படின்னு கேட்டேன். பொதுவாக எல்லா படத்துக்கும் கேட்பேன். அவர் என்ன சொன்னாரு, இன்ட்ரோடக்ஷன் நல்ல கிளாப்பு, 2 சீனுமே நல்லா விசில் அடிச்சது, அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன்ல சரியான விசில் அப்படின்னாரு. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல சரியான விசிலா? சூப்பர் தலைவா, எங்க படத்துலலாம் நான் பார்த்த ஷோலாம் அப்படி இல்லையே அப்படின்னு. இல்ல தலைவா, அங்கதான் கொஞ்சம் சைலண்ட் வருது ஒரு 5 நிமிஷம், அப்போ செம்மையா கத்துனானுங்க அப்படின்னாரு. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் 2 பேருக்கு பிரச்சனைனா ஆடியோ பிரச்சனைலாம் எல்லா மக்களுக்கும் பிரச்சனைங்க. ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு காலையில இருந்து ரிப்போர்ட் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஏங்க நல்லாவே இருக்கட்டுங்க, படம் சூப்பரா இருக்கட்டுங்க, எல்லாமே வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க வந்து எல்லா ஒரு தவறும் இல்லாம, ஆப்வியஸ்லி தவறு இருக்கும், ஆனா ரொம்ப மினிமலா தான் நீங்க வந்து கண்டுபிடிச்சு ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தா பரவாயில்லன்னு வெளியே அனுப்பணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே இப்படி ஒரு மிகப்பெரிய சவுண்ட் பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படிங்க இப்படி பேசலாம்? ஏங்க டைலாக் அவர் ஒரு டைலாக், பாசமான படம் தான் வச்சுக்கோங்க, ஒரு டைலாக்காவது மென்மையா பேசியிருக்காரா படத்துல? சொன்னாரு, இது சட்டப்பாறை இல்ல ரத்தப்பாறை, அதுவே கத்தி தாங்க சொன்னாரு. ஆனா ஆக்சுவலி அந்த பையனோட இருக்கிற சில வந்து எமோஷனல் சீன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுதான் படம் சிவா படத்துக்கு வந்து இந்த படம் நல்ல படம் தான். இவங்க ரிவ்யூல சொல்ற மாதிரி குப்பை படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. குப்பை படம் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. எனக்கு வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா வந்து மேபி பார்ட் 2ல பாத்துக்கலாம். பார்ட் 2ல ஒரே ஒரு லீடு தான். பார்ட் 2ல சூர்யாக்கும் இன்னொரு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆனார்ல கிளைமேக்ஸ், அவருக்கு கிளாஷ் பார்ட் 2ல, அவ்வளவுதான். அதாங்க, அந்த கிளாஷ் வந்து கிளைமேக்ஸ்ல வச்சுட்டு முடிக்க வேண்டியதானே. முடிச்சாங்கல்ல. அவருதான் வந்து நான் சிம்மாசனம் ஏற மாட்டேன், கங்குவை போட்டவன தான் சிம்மாசனம் ஏறுன்னு சொல்றாங்க. அதுதாங்க, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம்ல. நடுவுல அங்க ஃபிளைட்ல தொங்குறத விட்டுட்டு கிளைமேக்ஸ் இங்கேயே முடிச்சிருக்கலாம்ல. ஏங்க கனெக்ட் பாருங்க, இங்க 2 பேர், அங்க இதே சூர்யா தாங்க. இங்க அந்த பையனு கூட ஜாயின் ஆகல, அங்க ஜாயின் ஆகுறாரு. மேபி எனக்கு தெரிஞ்ச பார்ட் 2ல இங்க சூர்யா வின் ஆயிடுவாரு, அங்க அதர் கேரக்டர் இன்னொருத்தர் வின் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஐ மீன் யாரா அந்த கார்த்தி வின் பார்க்கலாம். பார்ட் 2 யாரை வேணா. நேத்து காலையில ஞானவேல் ராஜா பார்ட் 2 இஸ் ஆன். ஏங்க உண்மையே பாருங்க, இப்ப பாருங்க படம் இன்னைக்கு 2வது நாள் முடிஞ்சா, 3வது ஃபர்ஸ்ட் நாளே துவச்சு தொங்க போட்டாங்களே. அவன் அப்படிதான் சொல்லுவாங்க. ரிவ்யூ பார்த்துட்டா நீங்க போறீங்க. நான் ரிவ்யூ எடுக்க தான் போனேன், பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம்னு போனேன். இல்ல ஆக்சுவலி சிவா படத்துக்குலாம் ஆப்வியஸா அப்படிதாங்க இருந்தது. ஆப்வியஸா அதுதாங்க. இது வந்து லார்ஜர் ஸ்கேல், வைட் ஆடியன்ஸ். நீங்க வந்து ஒரு 50 கோடி ப்ரொமோஷனுக்கே செலவு பண்றீங்கன்னா ஆப்வியஸ்லி இது பெரிய படம் தான். ஆனா நீங்க வந்து உள்ள போன உடனே அந்த பெரிய படத்துக்கான ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை, எனக்கு கண்ணில் படல.
மேபி மேக்கப் நல்லா இருந்தது, ஆர்ட் ஒர்க் நல்லா இருந்தது, சினிமோட்டோகிராஃபி நல்லா எங்க இருந்தது. கதையே நல்லா தாங்க இருந்தது. என்ன நீங்க கதை இல்ல ஸ்கிரீன் உங்களுக்கு? பிளே இல்லைங்க. கதை எந்த கதை நீங்க வந்து சின்னதா ஒரு 2 நிமிஷம் கதை கூட ஸ்கிரீன் பிளே தாங்க உங்களுக்கு மேட்ரு. என்ன புரியலையே, என்ன நல்லா தான் போகுது. நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா தான் போகுது. இங்கங்க நல்லா போகுது. என்ன ஸ்கிரீன் பிளே இல்ல உங்களுக்கு சொல்லுங்க. எங்க எங்க ஸ்கிரீன் பிளே? எங்கேயுமே இல்லைங்க. கனெக்ட்டுங்க. நான் வந்து விசுவாசத்துல வந்து அந்த பொண்ணுக்கும் ஒரு அப்பாவுக்கும் உள்ள சரி, நீங்க கேரக்டர்னாலதான். விசுவாசத்தை விடுங்க. ஆ. வீரம் வேதாளம்லாம் என்ன அப்படியே தானே கனெக்டடா தானே இருந்தோம். அதே மாதிரி தான் வீரம் இருக்கு. வேதாளத்துல காமெடி இருக்குங்க. வேதாளம் விட்டுருங்க. வேதாளம் வந்து எனக்கு ஏங்க, ஆனா நான் இப்ப பேச ஆப்வியஸா விரும்பல. ஒண்ணுங்க. இப்போ வேதாளம் ஆனாலும் பிளாக் பஸ்டர் எனக்கு இப்பவும் புரியாது. ஏன் நாங்களும் தலை ஃபேன் தான். ஏன் வேதாளம் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு கேட்டா பிளாக் பஸ்டருங்க. அது வந்து செலிப்ரேஷனோட வந்ததுங்க. தீபாவளிக்கு வந்தது, போய் பார்த்தோம். 4 பாட்டு, தங்கச்சி பாட்டு, லவ் பாட்டு, அப்புறம் ஆலுமா டோலுமா எல்லாம் அந்த மாஸ் பயங்கரமா சீன் தான் இருந்தது. பயங்கரம். மாஸ் சீன் பயங்கரமா இருந்தது. அவ்வளவுதான், கடந்து போயிட்டோம். இதுல எங்க மாஸ் சீன்? நீங்க வந்து இதுதாங்க மாஸ் சீன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த படத்துல என்ன மாஸ் சீன் இருக்கு? ஏங்க அந்த கடைசியில என்ன இவ்வளவு திக்குறீங்க, திணறீங்க? நேத்து தானே பாத்துட்டு வந்தீங்க. நான் சொல்லவா வேதாளம்? நான் எப்போ பார்த்தது? நான் தீபாவளி ஏங்க 2000 அப்படிதாங்க இருக்கும். இது வந்து பீரியட் ஃபிலிம். இதே படத்தை நீங்க பீரியட் பிலிம் தாங்க. இருங்க, இருங்க நான் கம்பேரிசன் பண்ணல. பாகுபலியும் பீரியட் பிலிம் தான். எத்தனை மாஸ் சீன் இருக்கு. கேஜிஎஃப் வந்து இப்போ இந்த காலத்துல நடக்கிற கதையா? 80ஸ்ல 90ஸ்ல நடந்த கதை. இருந்தது. இந்த கிளைமேக்ஸ் போகும்போது அவரு சூர்யா எல்லாரையும் அடிச்சு கடைசியில வில்லன் அடிக்கிறதெல்லாம் சமமாசா தான் நடந்ததுன்றேன். ஏங்க இது இது எல்லா படத்துலயும் நடக்கிறதுங்க. நீங்க பேன் இந்தியாவுக்கு போயிட்டீங்க. இவன் உடனே கேஜிஎஃப் ஹிட் ஆனதுனால பேன் இந்தியான்னு சொல்லிட முடியுமா? அவங்க வந்து பேன் இந்தியாவோட நாங்க பேன் இந்தியா படம் எடுத்திருக்கோம் வந்தாங்க. வந்தது ஓடிடுச்சு போயிடுச்சு. இப்போ வந்து நான் இன்னமும் சொல்றேன், எனக்கு இது 2வது நாள் தான். இதுக்கு மேல பாருங்க எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் பாசிட்டிவா தான் இருக்கும். நல்லா பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க. படத்துல வந்து ஒட்டுற மாதிரி எதுவும் இல்லைங்க. படம் கதை நல்லா இருக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. பட் நமக்கும் கதைக்கும் ஒரு நான் வந்து 2வது நாள் பார்த்தேன். என் கூட பார்த்தவங்க 3 பேர் பார்த்தாங்க. 3 பேருமே சொன்னது சவுண்டுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா படம் நல்லா தான் இருக்குன்றாங்களே. இல்லைங்க. படம் வந்து எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகல. ஏன்னா ஒரு எமோஷனல் சீனோ ஏதாவது ஒரு ஒரு நம்ம அந்த கதையோட அடுத்து என்ன நடக்கும்னு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தோட சக்சஸ்ன்னு. ஆனா இந்த படத்துல வந்து எனக்கு பாபை தியால் வில்லனு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கும் பெருசா ஒரு இது கிடையாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு வந்து பில்டப் பண்றாரு. சூர்யா இன்ட்ரோடக்ஷன் ஆகுது. அங்கேயும் பார்த்தா யாரோ ஒருத்தங்க பில்டப் பண்ணிட்டே இருக்காங்க. சூர்யா இன்ட்ரோடக்ஷன் ஆகுது. ஸோ இந்த 45 நிமிஷம் போயிடுச்சு படத்துலயே. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு சீன் கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் நான் சூர்யா சார் வந்து அயன்லாம் ஃபர்ஸ்ட் தெரிக்க விட்டேங்க படம் பார்த்துட்டு. ஏன் லாஸ்ட் படம் வீட்லயே 4 மணி ஷோ போனேன் நான். ஏன்னா ஒரு ஒரு மாஸ் எலிமெண்ட் சூர்யாங்கிறது வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஹீரோங்க. அவரை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்றது வந்து நார்மலா நீங்க ஒரு ரொமான்டிக் படம் பண்ணாலே பேன் இந்தியனுங்க சூர்யாக்குலாம். அப்ப இந்த மாதிரி ட்ரை யாரு தான் பண்ணுவாங்க? அடுத்த கட்டத்துக்கு ட்ரை நல்லா இருந்தா பண்ணலாங்க. உங்களுக்கு அதை சொல்லும் போதே வந்து இந்த ஒரு ஒரு மக்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்க உணர்வாங்களா? இந்த மாதிரி 4 தீவு அப்படின்னா பாப்பாங்களா? பார்க்க நல்லா தானே இருந்தது. ஏங்க போன மாதிரி இருந்தது எனக்குலாம். இங்க போய் அங்க பறிக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. எனக்குலாம் ஜாலியா இருந்தது பார்க்க. என்ன படம் பார்த்தீங்க நீங்க? இதுதான் கங்குவா தாங்க. எனக்குலாம் ஜாலியா இந்த இருந்தது. கிளாடியேட்டர் போயிட்டீங்களா மறந்து? இல்ல கங்குவா தான் போனேன். எனக்குலாம் ரொம்ப கனெக்டா இருந்தது. ஜாலியா இருந்தது. சவுண்ட் மட்டும் ஜாஸ்தி. அது மட்டும் லைட்டா கம்மி பண்ணிட்டு தான் போதுங்க ஒழிய எனக்குலாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லயே வந்து எப்படா பிளாஷ்பேக் போர்ஷன் போவாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். போன உடனே ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல கனெக்டே இல்லைங்க. ஒன்னு செட் ஆகலன்னா அந்த தீஷா பட்டானியும் ரெடின் கிங்ஸ்லி பண்றது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு அவேவா இருந்தது. பட் ஸ்டில் ஓகேவா. ஐ மீன் ஃபிளாஸ் தான் இருந்தாலும் ரெடின் கிங்ஸ்லி போர்ஷன் எனக்கு சுத்தமா செட் ஆகல. மற்றபடி உள்ள போனோம்னா நார்மலா தான் போச்சு எனக்கு. இல்லைங்க அவர் வந்து ஒரு சில விஷயம் பிஎன்சி சென்டருக்குன்னு டார்கெட் பண்ணி தான் வச்சிருக்காரு. அது வந்து ஃபார் ஷூர் சிவா இஸ் பிஎன்சி டைரக்டர் தாங்க. யாரு இல்லைன்னு அதைத்தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூ வந்து நெகட்டிவா தான் வரும். செகண்ட் 2 டேஸ் 3rd டேஸ் எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். அமெரிக்கா பிஎன்சிக்குள்ள வருமா? அமெரிக்காலாம் ஏசியன் ட்ரிபிள் ஏங்க
நேத்து சொன்னாரு எங்க இன்டர்வியூல, அமெரிக்கால ஃப்ரெண்டு, ஃபாரின்ல ஃப்ரெண்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாரு. அப்புறம் என்ன அதான் பிடிச்சிருக்குல்ல அதான் பி சென்டர், உங்க பி சென்டர் சி சென்டர் அதுவான்னு வந்துரும். கேட்டேன். இல்ல ஆக்சுவலி நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தா ரிவ்யூ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. டிஎஸ்பி மியூசிக் வந்து மியூசிக் லவுடா இருக்கு அப்படின்றது வந்து டிஎஸ்பி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ரெண்டு பாட்டு, தலைவனே பாட்டும் இன்னொரு ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரெண்டுமே வந்து யோலோ இல்லைங்க, ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வர்ற ரெண்டு பாட்டு, தலைவனையும் அந்த இது ஆம், இந்த வார் டான்ஸ், வாருக்கு முன்னாடி போற அந்த பாட்டு சூப்பரா இருந்தது. அதுக்கு டிஎஸ்பிக்கு குறை சொல்லி எதுவுமே கிடையாது. சவுண்ட் மிக்சிங்ல தான் மிக்சிங் பயங்கரமான அது அது ரசூல் பூக்குட்டி அவர் சொன்னார்ல, எதை குறை சொல்றதுன்னே தெரியல, லாஸ்ட் மினிட்ல போய் தர்ற சேஞ்சஸ், அதனால அவர் அதையும் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருந்தாரு. ஆனா சவுண்ட் மட்டும் ஃபார் ஷுர் இன்னைக்கு நேத்து நைட்டு எனக்கு லேட்டஸ்ட் நியூஸ் வந்தது வந்து சவுண்ட் வந்து அப்டேட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் வந்தது. ஸோ ஆப்வியஸா என் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ரெண்டு, இப்போ நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். இப்போ வாய்ஸை வந்து, அதாவது சவுண்டை வந்து குறைச்சிருக்கலாம் அப்படின்னா, படம் விட்டுட்டாங்க, சவுண்டு குறைக்கணும்னு அவங்க கோரிக்கை வச்சிட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் ரெண்டு பேரோட சவுண்டு குறைஞ்சிருந்ததுன்னா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டருங்க. ஒன்னு ப்ரொடியூசரு, இன்னொன்னும் ப்ரொடியூசர் தான். எல்லா இடத்துக்கும் போய் எங்க படம் வருதுன்னு சொல்றது வேறங்க, எங்க படம் தான் வருது அப்படின்னு சொல்றது வேறங்க. ஆப்வியஸா உங்க ப்ராடக்ட் ஒண்ணு போகுது, அப்புறம் எல்லாத்தையும் ஏன் ப்ராடக்ட் ஒண்ணு போகுதுங்க, சூர்யாவோட பெஸ்ட் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுங்க. நீங்க ஏன் 2000 கோடி அடிக்கும்? ஏங்க கரெக்ட் தாங்க, நீங்க அடுத்த லெவல் போனா இந்த மாதிரி தான் ஒரு புஷ் இருக்கணும். என்னங்க புஷ் இப்போ? அதனாலதானங்க பேக் ஃபயர் நிக்குது. ஏங்க நார்மலா அவர் பேசியிருந்தாலே நம்ம படத்துக்கு, இது வந்து அந்த 2015ல இருந்து நடக்குது அவருக்கு, சூர்யா சாருக்கு. அவரால் லாஸ்ட் 10 படமுமே வந்து அவருக்கு பொட்டன்ஷியலே கொடுக்கலங்க. தியேட்டரிக்கல் ரிலீஸ் சொல்றேன், ஜெய் பீம சூரியரை போட்டு விடுங்க, தியேட்டரிக்கல் ரிலீஸ் சொல்றேன், லாஸ்ட் 10 படம் எப்போ சூர்யா சார் படம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு ஒரு டவுட் வந்தது, இப்போ சூரரை போட்டு ஜெய் பீம் தியேட்டர்ல வந்திருந்தா அதே நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்திருப்பாங்களோ? இல்லங்க, சூரரை போட்டு வந்து எக்ஸலண்ட். இப்போ வந்து எஸ்கேக்கு எப்படி அமரனோ அதே மாதிரி தாங்க சூரரை போட்டு சூர்யா சாருக்கு பயங்கரமான படங்க. இப்போ வந்து அமேசான் பிரைம் போய் பார்த்தீங்கன்னா படம் பிச்சுக்கிட்டு போகுதுங்க சூரரை போட்டு. அதை விட்டுட்டு நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டா எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே வந்து திஸ் ஹேஸ் எபிலிட்டி டு ஹிட் பேன் இண்டியா. நீங்க வந்து அந்த ஒரு வேர்டை மட்டும், பேன் இண்டியா அப்படிங்கிற வேர்டை மட்டும் எடுத்துட்டு கதை பண்ணா உங்களால இது பண்ண முடியாது. கதைக்குள்ள வந்து எல்லா எலிமெண்ட்டும் போய் ஃபிக்ஸ் ஆகி உட்கார்ந்தா மட்டும்தான் பேன் இண்டியன் எதுக்காக பண்ண முடியும். நான் இது வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படிலாம் எனக்கு சொல்லலை. நான் என்னன்னா, இன்னும் சூப்பரா எடுத்திருக்கலாம் படத்தை. ஏன்னா ஒரு 300 கோடி கொடுத்து எடுங்க அப்படின்னு சொல்ற ப்ரொடியூசர் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப சில பேர் தான். ஏன்னா லைக்கா அவங்களும் போன வாட்டி முடிச்சு விட்டாங்க லைக்காவையும். இருங்க பாய், நாங்க வர்றோம், அடுத்து எங்க வருவீங்க, வாங்க, வந்தா பாக்குறோம். ஆனா இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாருன்னா படம் வந்து இந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்காது. ஒத்துக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, இது ஆப்வியஸா அவரோட கால். அவர் வந்து அவரோட காலு அவரோட கை தாங்க, எல்லாம் விடுங்க. அவர் வந்து என்ன சொன்னாரு, 2000 கோடி அடிக்கும். எல்லா மைண்ட் செட்டுமே 2000 கோடி அடிக்கும்னா பிரம்மாண்டமா இருக்கும் போல இருக்கு. நீங்க இப்போ வந்து கேக்குறாங்க, நீங்க ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு 100 கோடி கலெக்ட் பண்ணிடுவீங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தெரியலங்க, 100 கோடி கலெக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். அவர் ப்ராடக்ட் மேல கான்ஃபிடென்ட், நீங்க கான்ஃபிடென்ட் தாங்க. 100 கோடி கான்ஃபிடென்ட்ங்க. நீங்க 500 கோடிக்கு படம் எடுக்கிறீங்கன்னா 1000 கோடி கான்ஃபிடென்ட் வைங்க. இதாவது இன்டர்வியூவர் கேட்குறாங்க, 1000 crores ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் கலெக்ட் ஆகுமான்னு. இல்லைங்க, 2000 கோடி கலெக்ட் ஆகணும்னா இது ஓவர் கான்ஃபிடென்ட்னாலே படம் போகாது. ஸோ வந்து அவர் இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, முன்னாடி தங்கலானும் முடிச்சு விட்டாரு அவர் பேசாம இருந்தாங்க. பாத்தீங்களா? இல்ல பார்க்கணும், எனக்கு இதுவே இல்லை, அதனால பார்க்கல. அதுவும் பீரியட் ஃபிலிம் தான், ஏன் பார்க்கல? ஏங்க எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன் பார்க்கலங்க? அதுவும் இதே ப்ரொடியூசர் தான், இதே தெரியல. எனக்கு இதுனா கமர்ஷியலா நல்லா இருக்கும். ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி அவைவா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சில படமே நான் அப்படியே வாண்டடாவே கால் எடுக்கிறேன். அனிமல் பார்க்கல, தங்கலாம் ஆகுறது அல்ல. சரிங்க சிவா சார், ரொம்ப சாரி. அடுத்த வாட்டி வந்து
நீங்கள் எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து வேறு படம் லைனப்பில் ஒரு ஆள் ஒரு பேர் அடிபடுது. அந்த படம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன். அவருக்கு அப்படி, எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இந்த படம் ஒர்க் அவுட் தான் ஆகுது. நீங்கள் செகண்ட் டேலேருந்து பார்த்தா கலெக்ஷன் எல்லாமே நல்லா தான் போகுது அப்படின்றாங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை ஆகலை அப்படின்றத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Until then, see you next video. Sign off by Naveen Dhanushkumar. Tata.